பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் என்னுடைய பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு 6வது கிளாஸ் ஜோதிட வகுப்பு ஆதிகால பரிகாரம் நடைபெற உள்ளது. இப்படி நீங்கள் ஜாதகம் போட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? அப்போ அந்த ஜாதகத்தை காலையில் பார்த்த ஜாதகத்தை நான் எவ்வளவு மனப்பாடமாக வச்சுக்கிறேன்னு பாருங்க. அவங்க அழுது குமரி அழுதாலும் கூட தாகத்துக்கு எப்படி தண்ணீர் முக்கியமோ அது மாதிரி வாழ்வாதாரத்தை சேர்த்து வைக்க ஜோசியம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜாதகத்தில் அந்த அம்மா இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குது. அது சொல்லிடுச்சு, நான் நிம்மதியாக தூங்க போகிறேங்கன்னு. ஏன்னா ஆன்லைனில் 40 பக்கம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. கடைசி அந்த ஜாதகம் என்கிட்ட வந்திருக்குது. அந்த அம்மா போடும்போதே பணம் போடும்போதே சொல்லித்தான் போடுது, ஐயா உங்களோட ஜாதகத்தோட கடைசி, உங்களோட ஜாதகத்தோட கடைசி, இதுக்கு மேலே நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களோட சரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு பார்க்கலான்னுச்சு. நான் சொன்னேன், ஒன்றும் தலையிலேருந்து வாலில் சத்தி இறங்கலாட்டி வாலிலேருந்து தலைக்கு சத்தி போகும். அதுபோல் நீங்கள் இன்றைக்கி கடைசியாக வந்திருக்கீங்க, கொடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்கலான்னு நான் ஒரு திருவள்ளுவரை நினச்சி என்னுடைய முன்னோர்கள் நினச்சி கொண்டாங்கன்னு வாங்கி ஜாதகத்தை பார்த்தேன். 10 நிமிஷம் பார்த்தேன், மீதி 10 நிமிஷம் பலன் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னென்னா எத்தனையோ பணம் செலவானதுன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. இப்படி இந்த கிரக நிலைகள்னால இப்படி என் மகன் இப்படி பாதிக்கப்பட்டு இப்படி சன்னியாசி ஆகி என்னுடைய மருமகளை விட்டு குழந்தைகளை விட்டு இப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து இப்படி இருக்கிறத கிரகத்தை நீங்கள் தொட்டு காட்டினீங்க பாருங்க, அங்கதானுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இப்போ இந்த மூலாதாரம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மூலாதாரம் இந்த மாதிரி ஒரு கட்டம் நம்மளுக்கு யார் ஜாதகமாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் இப்படி எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? நீங்க ஒரு நீங்க ஆதிகால பரிகாரம் வகுப்பு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஜாதகம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. இந்த வகுப்புல ஆதிகால பரிகாரத்தை உள்ள கொண்டு வர்றோம். இப்போ பரிகாரம் என்ன வந்துச்சுங்க, லக்னாதிபதி திருவாதிரை நட்சத்திரம் இருந்ததுனால அது ஆண் நாய் எடுத்து தேய்புர அஷ்டமி அன்னைக்கு அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஆதிகால பரிகாரம் தானே. 4ல் மாந்தி இருக்குது, ஒரு பெண் எடுத்து அடக்கம் பண்ணுங்க, பெண் பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்க, ஜிஹெச்சில் போயின்னு சொல்லியிருக்கேன். இங்கே குருவும் கேதும் சம்மந்தப்பட்டுக்கிறனால 9ஆம் இடம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம், அங்கேயே அந்த குழந்தை போய் உட்காந்து 9ல் குறி இருக்கிறனால அந்த குழந்தை தத்துப்புத்திர தோஷம் வாங்கியிருக்குது. நேரடியாக வளர்த்துறதை விட அந்த ஜாதகர் போய் இன்னொரு குழந்தை வந்து தெய்வ குழந்தையை வளர்த்துனா அந்த ஜாதகம் அங்கிருந்து வாங்கும்போது ஒரு நல்ல நேரத்தில் அதுக்கு ஒரு லக்கணம் அமைஞ்சு அந்த குழந்தைய நீங்கள் வாங்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்க, ஒரு சூச்சகம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு குழந்தைய பெருமாளுக்கு நீங்கள் தத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடமும் லக்னத்துக்கு 9ஆம் இடமும் 2 பேர்த்துடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4, 9க்கு அதிபதி நல்ல ஆட்சி உச்சமாக குரு பார்வை இருக்கிற மாதிரி கோச்சாரத்தில் கரெக்டாக லக்கணம் அமைச்சு வச்சு குழந்தை வாங்கும் போது கரெக்டாக அந்த லக்கணத்தில் வாங்கி 4, 9 பலமாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தை கொடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீமானூட்டில் போய் அவங்க குடியிருந்தாலும் வெளிநாடே போயிருந்தாலும் இவங்க 2 பேரும் இந்த குழந்தையால் அது தத்துவாங்கன்னா சேர்ந்துருவாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஜாதகத்தில் டைவர்ஸே ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலும் கூட முகூர்த்தம் முடிக்கும் போது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ 7ஆம் பாவத்தை குருவாக்குற மாதிரி கோச்சாரத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா பிறந்த காலத்தினுடைய கர்மாவை கண்ணை மறைச்சு கோச்சார லக்னத்துக்கு கோச்சாரத்தினுடைய 7ஆம் பாவம் பலமாக இருந்தால் அந்த வாழ்க்கையினால் அவருடைய வாழ்க்கை டைவர்ஸ் ஆகாமல் வாழும். எப்படி கொஞ்சம் மீட்டில் போடுங்க, பூர்ணிமா அவங்களது வந்து மீட்டை ஆன் பண்ணால் பயங்கரமான இறைச்சல் வருது, அதனால் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வச்சு கொடுக்கக்கூடியதுக்கு ஆதிகால பரிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வண்டி எடுக்கலான்னு நினச்சிருக்கேன், அந்த வண்டி விபத்தில் மாட்டக்கூடாது, வண்டி வந்து நமக்கு ஆப்போசிட் ஆகிடக்கூடாதுன்னா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக 4ஆம் இடத்தை குருவாக்குற மாதிரி இருக்கும்போது புது வண்டியமும் சாவியை வாங்கி அந்த நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி கோயிலில் ஒரு கற்பூரம் மட்டும் பொருத்தி வச்சிங்கன்னா
அந்த ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா வாகனம் கெட்டியாயிக்கும். அது தேய்மானமாக வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கும். எப்படி? நீங்கள் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது சிசரின் பண்ணி எடுக்கிறக்கு டைம் செட் பண்ணுறீங்களோ அதுங்கூட காலத்தை மாற்று, உங்களோட கர்மாவை கண்ணை மறைச்சு டயத்தை மாற்றி விட்டுரும். ஆனால் உயிரற்ற பொருளுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். உயிருள்ள பொருள் தான் கடவுள் கையில் இருக்குது. வாகனம் எடுக்கணும்னா இனிமேல் நம்ம ஜாதகத்தில் வாகனம் எடுக்கணும்னா வாகனத்துக்கு ஆயில் பார்ப்போம். நீங்கள் 4ஆம் அதிபதிக்கு 4க்கு 8ஆம் அதிபதி கெட்டு போனால் அந்த வண்டிக்கு ஆயில் முடிஞ்சு போச்சு. அப்படி எடுக்கக்கூடாது. ஜாதகத்தில் வச்சு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியல? கட் பண்ணுங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஜாதகத்தில் வீடு, வாகனம் 4ஆம் இடம் தான் வீடு, 4ஆம் இடம் தான் வாகனம். இந்த 4ஆம் இட வாகனமாகப்பட்டவர் 4ஆம் இடத்தை லக்கணமாக வச்சுக்கோங்க. அப்போ வாகனத்துக்கு ஆயுள் ஸ்தானம் எத்தனாம் இடம்? லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வண்டின்னு சொல்லிட்டேன். வண்டிக்கு 8ஆம் இடம் தானே ஆயுள். அப்போ 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எடுங்க. உதாரணம் விருச்சி இலக்கணம் வச்சுக்கோங்க. விருச்சி இலக்கணத்துக்கு 4 கூடியவர் யார்? கும்பம். கும்பத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? சனி பகவான் ஐயா. உங்களுக்கு கும்பத்துக்கு 8 இப்ப மாத்திட்டாங்களாமா? கும்பத்துக்கு 8ஆம் அதிபதி புதன் வருவார். அவ்வளவுதான். அந்த புதன் நீசத்துல இருந்தாலோ அந்த புதன் அந்த வீட்டுக்கு 6 8 10 இருந்தாலோ அந்த வாகனம் அவர்கிட்ட எடுத்த நிலைக்காது. அவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. விருச்சி இலக்கணத்துக்கு அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. விருச்சி இலக்கணத்துக்கு 4ஆம் இடம் வண்டி வாகனம். இந்த வாகனத்தை எடுத்து வச்சுட்டீங்க. இந்த வாகனம் என்பது லக்கணத்துக்கு 4ஆம் இடம். இப்போ நீங்கள் உங்களை விருச்சி இலக்கணத்தை மறந்துடணும். 4ஆம் இடம் என்பது கும்ப வீடு. கும்பத்துக்கு 8ஆம் இடம் புதன் தானே. அந்த புதன் கெட்டு போயிட்டா இவர் எடுக்கிற வண்டிக்கு ஆயில் கம்மின்னு சொல்லுது. எப்படி? உங்களுக்கு யாருக்குமே புரியல. புரிஞ்சுட்டீங்கயா? ஐயா 4ஆம் இடம் வண்டி வாகன சுகஸ்தானம் வீடு எல்லாமே அதுல இருக்குங்கய்யா. அதுக்கு 8 ஆயில் எடுத்துக்கீங்க. எல்லாத்துக்குமே ஆயில் அதான். லக்கணம்ங்கிறது நம்ம உயிர். நம்ம ஜாதகத்துக்கு 8ஆம் இடம் ஆயில் எது வருதோ அதே மாதிரி வண்டிக்கு 8ஆம் இடம் தான் ஆயில். எல்லாத்துக்குமே வீட்டுக்கு 8ஆம் இடம் தான் ஆயில். தொழிலுக்கு 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் ஆயில். சார் இந்த இடத்துல நீங்க ஒரு அருமையான விஷயம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. நீங்க நல்லா பாருங்க. 4ஆம் இடம் தான் வீடு. லக்கணத்தை என்னைக்கு மறந்துடுங்க. 4ஆம் இடம் தான் வீடு. அப்போ லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வீடுன்னா அந்த வீடோட ஆயில் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு 8ஆம் பாவம் புதன் வீடு. விருச்சி இலக்கணமாக இருந்தால் 4க்கு 8ஆம் இடம் புதன் வீடு. இந்த புதன் கோச்சாரத்தில் நீசம் மறக்கும்போது இவங்க புண்ணியர்ஜனை பண்ணாங்கன்னா சோறெல்லாம் போட்டு புண்ணியர்ஜனையெல்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க. 6 மாதம் டீவு கட்டுவாங்க லோன் போட்டு. 7ஆவது மாதம் டீவு கட்ட முடியாது. பேங்க்காரே ஜப்தி பண்ணி அந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. எப்படி? ஐயா இப்ப இது எல்லாம் சுபமா வரணும்னா எந்த லட்சணத்தை பயன்படுத்துங்க? அதாவது எந்த இடம்? 4க்கு 8 இல்ல, எல்லாமே மறைவு ஆயில் எல்லாமே அவுட்டு. அதை விருத்தி பண்ணணும் அப்படின்னா எந்த இடம்? அந்த வீட்டுக்கு 6 8 12ல அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி மறையாம இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து வைக்கணும் வண்டி வாகனம். புரிஞ்ச உங்களுக்கு? இப்ப பாருங்க. 4ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதிக்கு 4ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி போய் அந்த கும்பத்துக்கு 6 8 12ல மறையாம இருந்தால் அந்த வாகனம் கெட்டியா இருக்கு, வீடு கெட்டியா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? சூப்பருங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. சூப்பருங்க ஐயா.
இப்போ புரிஞ்சிட்டீங்களா எல்லாருமே? இன்னும் வேணாலும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கலீங்க ஐயா. சூப்பரா இருக்குங்க ஐயா. இப்போ நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வண்டி வாங்குறேன். அந்த வண்டி லோன்காரை எடுத்து அது என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்குதுன்னா 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருந்தால் அந்த வண்டி கடைசி வரைக்கும் அதோட தம்மு இழுக்க வரைக்கும் என் கூடவே இருக்கும். அந்த 4 குடைவருக்கு 8ஆம் அதிபதி ஆயில் ஸ்தானாதிபதி. வண்டிக்கு நீங்கள் ஆயில் போடுங்க. எப்படி மனுஷனுக்கு நம்ம லக்கணத்துக்கு 8ஆம் இடம் ஆயில் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்கிறோமோ அதுபோல் வண்டிக்கு 8ஆம் இடம் ஆயில் போடுங்க. 4க்கு 8 எடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 4ஆம் பாவத்துக்கு அந்த இடத்துல இருந்து 4 1 2 3 8ஆம் பாவம் எடுங்க. 8 குடைவர் யாரோ அவருடைய கும்ப வீட்டுக்கு 6 8 12லையோ நீசத்திலேயோ பாவ கிரகங்களோட சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வண்டி வாகனம் வாங்கும்போது அந்த பிறக்கும் போது ஒரு குழந்தை என்ன அந்த வண்டி வந்து உங்கள் வீட்டில் பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு ஆயுள் பலம் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு அது சொல்ல வருது. அவ்வளோதான். இப்போ இந்த ஜாதகத்தில் உங்களால் எல்லாத்தையுமே இனிமேல் ஆயில் போட்டு எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்போ எடுங்க. இப்போ சிவபூங்கோதை அம்மா வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். எங்கே? ஒரு சென்னையில். அவங்களுக்கு என்னென்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம் அவங்களோட தொழில். இந்த ஒரு 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 ஏதாவது ஒரு லக்கணம் சொல்லுங்கள். சரி, கும்பலக்கணம் வச்சுக்க. ரைட்டு, கும்பலக்கணம் வச்சுக்க. கும்பலக்கணத்துக்கு 10 குடைவர் தொழில் ஸ்தானாதிபதி யார்? செவ்வாய். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. செவ்வாய் எடுத்துட்டீங்க. இந்த செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ 10ஆம் பாவத்தில் அப்படியே செவ்வாய் வீட்டை அப்படியே நிறுத்தி வைங்க, எங்கேயும் நகர்ந்துடாதீங்க. 10ஆம் இடம் லக்கணத்துக்கு 10 தொழில் எடுத்துட்டீங்க. இந்த விருச்சிகத்துக்கு தொழில் வந்து 8ஆம் பாவம் தான் ஆயில். அந்த தொழில் ஸ்தானம் வந்து 10க்கு 8 எந்த வீடு வரும் விருச்சிகத்துக்கு? அவ்வளோதான். புதன் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தா அந்த தொழில் உலகத்தில் புகழ்பெற்ற தொழிலாக வரும். யாராலையும் அசைக்க முடியாது. ஜம்முன்னு தொழிலை வளர்த்தி கொண்டு வந்துருவாங்க. ஒருவேளை சப்போஸ் அந்த 10 குடைவர் புதன் போய் நீசமானாலோ 6 8 பண்ணல மறைஞ்சாலோ தொழிலை விட்டு போட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரி பார்க்கணும் இல்லைங்களாங்கய்யா? நீங்க அடிச்சு தட்டுங்கனே, உங்களை யாரு கேட்க போறா? சூப்பர் சூப்பர்ங்கய்யா. அழகு அழகு, அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த சொல்ற விதம்னு ஒன்று இருக்கலங்க. ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரீங்க. 4ஆம் பாவம் வந்து 4 கால் ஜீவன். அந்த 4க்கு 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த நாய் நம்மகிட்ட நோய் வந்து செத்து போயிடும். 4க்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்தால் நம்மளோட சொத்து வீடு வாசல் நகை நட்டை எல்லாம் பாதுகாப்பு பண்ணி 12 வருஷம் வரைக்கும் நாய் உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இருந்து கடைசி காலத்தில் நம்மளோட பாசப்படியிலேயே உயிர் விட்டுரும். அப்போ 4க்கு 8ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வாங்களே, முடிஞ்சு போச்சு. இத்தனை நாளா எல்லாரும் நம்மளுடைய ஜாதகத்துக்கு தான் ஆயில் கணிதம் பண்ணியிருக்கோம். நம்ம கூட வாழ்கிற பொருளுக்கு ஆயில் வேணும். ஏன்? செல்போன் வந்து 3ஆம் இடம். 3க்கு 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அன்னைக்கு செல்போன் வாங்காதீங்க. 3க்கு 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாவோ 6 8 பல்ல பறையாமல் இருந்தால் அந்த செல்போன்னால உங்களுக்கு கோடி கோடியாக வருமானம் வரும். எப்படி? போடுங்க. இப்போ தெரியுது உங்களுக்கு, இந்த கிளாஸில் எத்தனை பேர் வரலையோ அவங்களுக்கு இந்த ரகசிய ஆடியோ வராது. இப்போ நீங்களும் சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு வேலை இருக்கு. இப்போ யாருக்கு அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு தானே பிரச்சனை. ஐயா ராமேஸ்வரி பேசுறேங்க ஐயா. இப்போ வந்து ஜனன கால ஜாதகப்படியே கொஞ்சம் கெட்டு போயிருந்தா இருக்கு. என்னங்க ஐயா பண்றது? உங்க லக்கணத்துக்கு ஜனன லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கங்க. 4 குடைவர் யாரோ அவர் வீட்டுக்கு கோச்சாரத்தில் பிறக்கும் போது கோச்சாரத்தில் எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த கிரகம் கெடாமல் இருக்கணுங்கிறத இது சொல்ல வருது. சரிங்க ஐயா. சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை, ஜாதகத்தில் திருமண பொருத்தம் இல்லை, மங்களி பொருத்தம் இல்லை,
குழந்தை பாக்கி பொருத்தம் இல்லை, ஏதோ பொருத்தம் இல்லை. ஆனால் 2 பேர்த்துக்கு ஏதோ ஒரு சபதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி 1000 பேர்த்துக்கு சோறு போட்டுறாங்க. ஆனால் ஜாதகத்தில் ஒரு 10 ஜோசியர் சொல்லியிருக்காங்க இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை, வாழாதுன்னு. ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து வீடு வாசல்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்த ஆயில் தாங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி. அந்த வெரி குட். அந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவம், 7ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். அந்த வம்சம் 1000 காலத்து பயிரா வரும். எப்படி? கண்டிப்பாங்கய்யா, சூப்பர்ங்கய்யா. இனிமேல் இந்த மாதிரியே எல்லாருமே எடுத்துக்கலாங்கய்யா. இது நீங்க மட்டும் இல்லை, இது உலகத்துக்கே போய் சேர வேண்டிய ரகசியம். ஆனா உங்களோட என்னோட நிக்குது. கரெக்டா? நிச்சயமா. ஆமாங்க ஐயா. இந்த மாதிரி வந்து வேற யாருமே சொல்லி கொடுக்கலங்க ஐயா. நீங்க மட்டும்தான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ எல்லா பொருளிலையுமே உங்க ராசி கட்டத்தை போடுங்க. எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோட காரகத்தை வச்சு ஆயுள் கணிதம் கணிங்க, நல்லா இருக்குமே. அப்போ ஒரு சாதாரணமா நீங்க தங்கம் எடுக்க போறீங்க. இந்த தங்கத்தை கொஞ்ச நாள் எடுத்து வச்சுட்டு அடமானம் ஆயிடுது. அப்போ தங்கத்துக்கு நம்ம லக்கணம் போட முடியாது. ஒரு காலத்தில் நாடி ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னா குரு தான் லக்கணம்னு சொல்லுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குருவுக்கு 8ஆம் அதிபதி வந்து குருவுக்கு 6-8 பல்ல மறையாமல் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்த தங்கத்தை விட அச்சை பாத்திரமாட்ட பெருகிட்டே இருக்கும். அதே குருவுக்கு 6-8 12ல் கிரகம் மறைஞ்சிருந்து நகை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருக்கிற நகையெல்லாம் பேங்கில் வச்சு கையோடு எல்லாம் போயிடும். இதுதான் பிரச்சனை. பாருங்க. அதே எனக்கு சார் ராமேஸ்வரி பேசுங்க சார். அதாவது பெண்களுக்கு வந்து சுக்கரனை எடுத்துக்கணும். இல்லை, குரு தங்கத்தோட பொருளுக்கு தரம் பாருங்க, அவ்வளோதான். தங்க குரு இப்போ எனக்கு சிம்மத்தில் குரு இருக்குது. எனக்கு 8 குடைவர் யாரு? குரு. 8 குடைவரே சிம்மத்தில் இருக்கிறாரு. அப்போ எனக்கு எப்பெல்லாம் சிம்மத்தை குருவாக்குதோ, எப்பெல்லாம் என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் குருவோட போய் சேருதோ, அப்பெல்லாம் நகை வாங்கினா எனக்கு அது பொருத்தமான நகையாக இருக்குங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. கண்டிப்பாங்க ஐயா, அந்த டைம்ல நம்ம வாங்கி போட்டுக்கலாம். எனக்கு சிம்மத்தில் குரு, 8 குடைவரே குரு வீடாக வர்றாரு. ஆயிலுக்கு உண்டானவரே தன் லக்கணத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஒன்று தான் இருக்கிறாரு. 6-8 12 இல்லை, 1 3 5 7 6-8 12 இல்லை. அவர் வீட்டில் ஒன்றில் தான் உட்காந்துக்கிறாரு. அப்போது அந்த குரு என்னுடைய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது. இதுக்கு ஒரு நான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்கு. சொன்னா நீங்கள் ஏதாவது நீங்க உங்க யாராச்சும் குருவுக்கு வந்து உங்களோட குருநாதருக்கு ஏதாச்சும் நீங்க தட்சணை அப்படி கொடுப்பீங்க சார்? கோயிலுக்கு போவீங்க. இந்த கையில் ஒரு மோதிரம் போட்டுக்கிறேங்க. இந்த கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். இந்த கையில் ஒரு காப்பு போட்டிருக்கேன். நான் இரவு நேரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறனால நான் டெய்லியுமே கழட்டி வச்சு எடுத்தா தூங்குவேங்க. அப்போ வக்கரம் என்பது ரிவேர்ஸு. மறுபடியும் கழட்டிடுறேன், மறுபடியும் போட்டுக்கிறேன். நிலையாக போடுறது இல்லை. சூப்பருங்க ஐயா. வித்தியாசமா இருக்கு பரிகாரம் எல்லாம். சார் இதை திரும்ப சொல்லுங்க சார் ஒரு முறை. எங்கேயோ ஒரு ஈ வந்துருச்சு உள்ள. அம்மா தெரியலையா உங்களுக்கு? அதாவது என் ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு வக்கரம். இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால என்ன போச்சுன்னா, எனக்கு சின்ன வயசில் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு ஆதிகால குருநாதர் 13 வயசில் அமைஞ்சாங்க. மொத்தம் எனக்கு 63 குருமார்கள், 63 நாயனார்கள் மாதிரி எனக்கு 63 குருமார்கள் அமைஞ்சாங்க. அதில் முதல்ல ஆதின குரு என் நாக்கில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எழுதுறாரு. என்னமோ எழுதுறாரு, கடவுளை நினச்சி என்னமோ எழுதுறாரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை அவர் இறந்துடுறார். இவர் தான் என்னுடைய மூலகுரு, என்னுடைய சொந்த ரத்த உறவது வேறு. அவர் சொன்னார் ஒரு காலத்தில் என்னை மாமச்சனாக்கிறனால, மாப்பிள்ளை உங்களோட பேச்சு அழகெல்லாம் பிற்காலங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் நடை உடை பாவனையெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஜோசியராக வருவீங்க, உங்கள் பேச்சு 1000 பேர் கேட்பாங்க, அதனால மாப்பிள்ளை வெறுங்கையில் போனால் உங்களை மதிக்க மாட்டாங்க, ஒரு கையில் ஒரு மோதிரம் போடுங்க மாப்பிள்ளை, எப்படியாவது சம்பாரிச்சு, அது என்னுடைய அருள் வாக்காக நான் வச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஒரு மோதிரம் போட்டிங்கன்னா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்குதுன்னு எங்களை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையினால் வெறுங்கையாக இருக்கக்கூடாதுன்னு நல்ல மோதிரமாக செஞ்சு நம்ம போட்டிருக்கோம்.
அந்த மோதிரம் செஞ்சு போட்டோன்னே நான் எப்போவுமே அவர் நினச்சிட்டு தான் போடுவேன். மோதிரம் வாங்கி போட்டேன்னா அவர் நான் நினச்சிட்டு போடுவேன். அவர் சொன்ன ஆத்மா வந்து இப்போ வரைக்கும் என்னை வாழ்த்திட்டுக்கிட்டேன்னு எப்படியாவது அந்த மோதிரம் போடுவேன். ஒரு நாள் நான் ஏமாந்து அந்த மோதிரத்தை மறந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டால் அன்னைக்கு ஒரு நாள் என்னமோ என்னுடைய ஏதோ ஒரு சொத்து என்னை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் மறுபடியும் காரை திருப்பி அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி மஞ்சளில் நினச்சி மறுபடியும் எடுத்து போட்டுக்குவேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, குரு வக்கரம் என்பது என்ன அப்படின்னா, நிலையானது வந்து நிலையானது. வக்கரமாக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் ரிவேர்ஸில் போட்டால் அதுக்கு பேர் வக்கர நிவர்த்தி. அதை நான் செஞ்சிட்ருக்கேன். எப்படி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் பக்கத்தில் வக்கரகாளியம்மன் கோயிலில் போய் எல்லா நகையை கழட்டி வக்கரகாளியம்மனுடைய பாதத்தில் வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு சாமிக்கு ஒரு மாலை போட்டு தீபாரதனை காமிச்சு சாமி முன்னாடியே எல்லா மாலையும் கழுத்தில் எல்லா மாலையும் போட்டு சாமி முன்னாடியே நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துடுவேன். வருஷத்தில் ஒரு நாள் வக்கர நிவர்த்தி பண்ணிக்கிறேன். எப்படி ஐயா நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறவே இல்லைங்க ஐயா. அதாவது அவினாசியில வந்து முத உங்களை நான் சந்திக்கும் போது எப்போ நீங்க அன்னதானம் போட ஆரம்பிச்சீங்களோ அப்ப நெல்லை வசந்தன் ஐயா கடைசியா வந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கு அடுத்த 4 நாளையில தான் இறந்துடுறாரு. அப்போ உங்களை பாக்குறேங்க ஐயா. எல்லா மாநாட்டிலயும் உங்களுடைய அன்னதானம் தான் எல்லாத்துலயுமே நாங்க வந்து சாப்பிட்டுருக்கேன். அதனால இது மட்டும் நீங்க மாறாம செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா நீங்க. ஆமாம், அதாவது ஆமாங்க, அது வந்து வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இந்த வயிற்றுக்குள்ளே எவ்வளவு பசி எடுத்ததுன்னு எனக்கு தெரியும். அதனால் அது சாப்பாட்லேயும் கூட ஒரு யதார்த்தம் இருக்குது. எல்லார் வயிறு சாப்பிடணும். ஆனால் இந்த ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் எப்படி வாழ்ந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஜாதகருக்கு ஆயுள் கணிதம் எடுத்தால் இவருடைய லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி குரு அவர் வீட்டுக்கு 2ல் இருக்கிறாரு. அப்போ அவர் சூசைட் பண்ண மாட்டார். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். அவர் லக்கணத்துக்கு 8ஆம் இடம் தான் ஆயுள். அவரோட வீட்டுக்கு 2ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு 6-8 பண்ணல மறையில. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சும் கூட என் மகன் திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்தாலும் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்காருன்னு, உயிரோடு இருப்பார். காரணம் என்ன, 8 குடைவருக்கு 8ஆம் இடம் கெட்டு போகலை. அதனால் அவர் ஜாதகத்தில் அந்த பவர். இப்போ உங்களுக்கு புரியுது அந்த விவரம் எல்லாம்? அப்போ ஒரு ஜாதகத்தில் இங்கிருந்து நீங்கள் 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரன். இளைய சகோதரி இருக்கிறாங்களான்னு நம்ம கேட்டாலோ இல்லை அவங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டாலோ, இப்போ இதே வந்து சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி இளைய சகோதரி உடைய வீடு. அந்த வீட்டுக்கு 8ஆம் இடம் வந்து கரெக்டாக சுக்கரனோட வீடு எங்கே வரும், ரிஷபத்துக்கே வரும். அந்த ரிஷபத்துக்கு உண்டான அதே சுக்கரன் ஏதாவது வந்து 3ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் சகோதரனுடைய வாழ்வாதாரம் சிறப்பு இல்லைங்கிறத நீங்கள் கையில் வச்சுக்கிற ஜாதகம் சிறப்பாக சொல்லுது. எப்படி? இதே 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர். இதே சிம்ம லக்கணத்துக்கு எடுங்க. சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மிதுன வீடு. அந்த வீட்டுக்கு 8ஆம் இடம் மகர வீடு. மகரத்துக்கு 8ஆம் இடம் சிம்ம வீடு. அப்போ லக்னாதிபதியே 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா அவருடைய ஜாதகம் மூத்த சகோதரருடைய வாழ்வாதாரம் சரியில்லை. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் சரிஞ்சு வந்துட்டார் கீழே அப்படின்னு நீங்கள் கையில் வச்சுக்கிற ஜாதகத்தில் கணக்கு போட்டால் இந்த துல்லியமாக இந்த விவரம் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி? அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் ஜாதகத்தை பல கோணத்தில் அமைச்சிருக்காங்க. பெரியம்மா எத்தனாம் இடம்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னங்க? 6ஆம் இடம் பெரியம்மா. 2ஆம் இடம். 2ஆம் இடம். 2க்கு பெரியம்மா இல்ல தவறிக்கு இல்ல. நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன்.
நாலுக்கு நாலு எட்டாம் 3ஆம் இடம் ஐயா. 4க்கு 3ஆம் இடம். நான் இன்னொன்று சொல்கிறேன் இருங்க 4க்கு 11. சார். நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆ சார் 2ஆம் இடம். வெரி குட். யார் சொல்றது 2ஆம் இடம்னு? 2ஆம் இடம் ராஜராமேஸ்வரி சார். 2ஆம் இடம் ராமராமேஸ்வரி அம்மா தான் இந்த குழுவில் இன்னைக்கு வின்னிங். சார் வரும். ராமராமேஸ்வரி அம்மாவுக்கு காலையில் அக்கௌண்ட்ல 1001 ரூபாய் தட்சணை உண்டு. குருவுடைய தட்சணை அது. முதல்ல சொன்னாங்க, இன்னொரு அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து 7 சொன்னாங்க, 11 சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சார் பட்டத்தை போட்டு பார்த்து நான் 2ன்னு சொல்லிட்டேங்க சார். சூப்பர். அப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்க, அதனால நீங்க வெற்றி. பாருங்க எவ்வளவு பெரிய சபையிலையும் ஜோதி எடுத்து அடிச்சு பட்டை கிளப்பிடலாம். எப்படி? அப்போ என்ன சொல்லுது சிம்ம லக்கணம்? இப்படி எடுத்துக்கங்க. சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு நீங்கள் 2ஆம் பாவத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னா, சிம்ம லக்கணத்துக்கு பெரியம்மா எத்தனாம் இடம்னு கேட்டால் முதல் வந்து அம்மாவை முதல் எடுக்கணும். அப்போ அது எத்தனாம் இடம்? 9. முதல் அம்மாவை எடுங்கன்னா 9ஆ? வெரி குட். 4. 4ஆம் இடத்தை வச்சு 11ஆம் இடம் எடுங்க. 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் எங்க வரும்னா லக்கணத்துக்கு அது 2ஆம் பாவமா வரும். அப்போ அந்த ஜாதகத்துல 2ஆம் அதிபதி ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா, 6, 8, 12 மறைஞ்சு போச்சுன்னா, 2ஆம் அதிபதி நீசம் ஆயிட்டா, 2ஆம் அதிபதி பாவ கிரகத்தோட சேர்ந்திருந்தா பெரியம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, பெரியம்மாவோட வாழ்க்கை நிலை சரியில்லைன்னு சொல்லுங்க. கரெக்டா இருக்கு. எப்படி? நன்றிங்க சார். சூப்பருங்க ஐயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு போனால் ஜாதகர் குடும்பாதிபதி கெட்டு போச்சு. ஆனால் அந்த குடும்பாதிபதி உண்மையாக கெட்டுச்சுன்னா பெரியம்மாவை சேர்ந்து கெடுத்து போடுங்கிறது தான். தாயோட ரத்த உறவை கெடுக்கிறது. இதுதான் உறவு ஜாதகம், இதான் குடும்ப ஜோதிடம் என்று பொருள். எப்படி? இதே ஜாதகத்தை பெரியம்மா ஜாதகத்திலே வாங்கி பாருங்க, அதுக்கு வாழ்க்கை சரியில்லைங்கிறது அதுலேயும் அப்படித்தான் இருக்கு. இவங்க ஜாதகத்தில் கணக்கு போட்டாலும் இங்கே செட்டுருச்சுன்னா அங்கேயும் கெட்டிருக்கு. நேர்கோட்டில் தான் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அந்த விதிகள் அப்படித்தான் வாங்கி அவங்க அப்படித்தான் பிறந்திருப்பாங்க. எப்படி? இது வந்து நம்ம போர்டுலேயே போடாமல் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தெளிவான விளக்கங்கள் தான் இதெல்லாம். கரெக்டுங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நாம ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு நம்ம கல்யாண வாழ்க்கை நம்மளுக்கு சரியில்லைன்ட்டு 2ஆவது ஏதாவது வாழ்க்கையை நம்ம அமைச்சு அந்த வாழ்க்கை அங்கீகாரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, சிறு புருஷனோட நிலைமையும் சரியில்லை, நம்ம ஏதாவது ஒரு மறுவாழ்வு அமைச்சுக்கலான்னு நம்ம நினச்சாலும் கூட நீங்கள் அமைச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறத இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த விவரம் கிடச்சிடும். அப்போது ஒரு சாதாரணமாக 2ஆம் தாரம் வந்து எத்தனாம் இடம்னு சொல்லுங்கள்? 11ஆம் இடங்க சார். 9ஆம் இடம் சார். 2ஆம் தாரம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் தான் சார். இளைய தாரமாக ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இளையகுடி ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போது லக்னத்துக்கு 7ஆம் இடம் முதல் வாழ்க்கை, அதுக்கு இளையதாரம்னா 7க்கு 3 9. அந்த 9க்கு நீங்கள் விரும்பினவருக்கு நம்ம கூட கடைசி வரைக்கும் காப்பாற்றுறன்னு கையை பிடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 9க்கு 8ஆம் அதிபதி யாரோ அவர் போய் உங்கள் 9க்கு தொடர்பு இல்லாமல் 6, 8 பறஞ்சிட்டா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிடுவாருன்னு சொல்லுது. எப்படி? ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஏழாம் இடம் தான் முதல் திருமணம். இந்த 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வந்து 7க்கு 3, 7, 8, 9ங்கிறது இளையதாரம் 2ஆவது வாழ்க்கை. அப்போ 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். இப்போ ஒரு லக்கணம் வச்சு சொன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே சிம்ம லக்கணம் வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் என்பது கும்ப வீடு. அது முதல் மனைவியோட வாழ்க்கை சரியில்லை.
அப்போ இளையதாரம் கல்யாணம் பண்ணுறார். கும்பத்திலிருந்து மேசந்தான் இரண்டாவது வாழ்க்கையை தேடுறார். அந்த ரெண்டாவது வாழ்க்கைக்கு மேச வீடு வந்துடுச்சு. சரி, இந்த வாழ்க்கையிலையாவது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாரான்னு பார்த்தா அந்த மேசத்துக்கு 8வது அதிபதியே செவ்வாய். அது போய் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாலோ அந்த செவ்வாய் நீசமாயிட்டாலோ 2வது திருமணம் பண்ணாலும் அவருக்கு வாழ்க்கை சரி இருக்காதுங்கிறது தான் அந்த சாஸ்திரம் சொல்லுது. எப்படி? சூப்பருங்க ஐயா, தெளிவா சூப்பர் ஐயா. அப்போ அதே மனைவிக்கு அதே பெண்ணாக இருந்தா, அந்த லக்கணத்தில் ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு 2 வாழ்க்கை சரியில்லைங்க, 3வது திருமணமாவது எனக்கு நிலைக்குமான்னு கேட்டா அதே சிம்ம லக்கணத்துக்கு 7 குடைவர் சனி வீடாகும். முதல் திருமணம், 2வது திருமணம் வந்து மேச வீடு வந்து 2வது திருமணமும், 3வது திருமணம் வந்து மேசத்துக்கு 3வது வீடு வந்து மிதன வீடு. மிதன வீட்டுக்கு ஆயில் வந்து அவர் திருமணம் பண்ணக்கூடிய ஆயில் ஸ்தானாதிபதி, அவர் வீட்டுக்கு சனி தான் வருவார். அந்த சனி அவங்க ஜாதகத்தில் கெட்டுட்டால் 3 திருமணம் பண்ணாலும் வாழ்க்கை தங்காது, சன்னியாசி யோகம் உள்ள ஜாதகம்னு சாஸ்திரம் கூறப்படுது. இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? நீங்க அங்கீகாரம் பண்ண முடியாது, உங்களுடைய ஆசாபாசிக்காக வாழ்ந்துக்கலாம், அவங்கள நடுசபை கொண்டு வர முடியாது. நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வச்சிருந்தாலும் அதோட கிரகத்தோட வேலை செஞ்சுதான் தீரும். அப்படி ஒரு பிரிஞ்சு போற மாதிரி தான் இவங்களும் வந்து சேருவாங்க. இது விதி கர்மா இப்படித்தான் பண்ணும். ஒரு ஜாதகத்துல பிறக்கும் போதே நீங்க விதியை வாங்கித்தான் பிறக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே அப்பா இடம் வாங்கிட்டாரு, வீடு வாசல் கட்டிட்டாரு, தொழிலில் ஸ்டார் ஆயிட்டாரு, எல்லாம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானுங்க அனைத்தும் வந்துச்சு. நம்ம ஜோசியர்கிட்ட நம்ம சொல்லுவாங்க. அது நிஜமா பொய்யா உண்மையானு சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மைதாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே பூமி வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் நல்லா தொழிலை வளர்ந்து வீடு கட்டினாரு. இந்த குழந்தை பிறந்து தான் சம்பாரிச்சாரு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாரு. இந்த குழந்தையினால எனக்கு மகாலட்சுமியே வீட்டில் பிறந்திருக்குது. இந்த யோகத்தினால இப்போ நான் நல்லா இருக்கிறேனுங்க, அந்த குழந்தைனால தானே காரணம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? பொய்யா? இல்லையா? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஜாதகத்துக்கு பிரகாரம் தாங்க ஐயா. ஒரு அந்த அவங்க ஏற்கனவே அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இது ஐயா நீங்க உங்களுடைய பாடம் தான் இது. அந்த ஜாதகர் வந்து ஏற்கனவே இந்த வயசுல இந்த இதெல்லாம் அனுபவிக்க போறாருன்னு வாங்கி வந்த வரோம் அது. அது அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த குழந்தை பிறக்கவும் இவருக்கு வந்து இதெல்லாம் வாங்கறதுக்கு சரியா அமையும்ன்றதுதான் விதி. நேற்றுக்கு நான் திருச்செந்தூர் போகும்போது பஸ்ல சொன்னேன் உங்களுக்கு. நீங்க ஆமா அதுதான். அதாவது குழுவில் தெரியாது இல்லைங்களா, ஒரு குழந்தை பிறந்துதான் இடம் வாங்கணும், வீடு வாசல் கட்டணும், தொழில் அமையணும்னா அப்ப அவர் குழந்தை வரமே இல்லாம இருக்கிறவரே இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழிலெல்லாம் அமைச்சு நல்லா இருக்கிறாரே. அப்ப எப்படி இந்த குழந்தையே இல்லாம நடந்திருக்குது? அது என்ன காரணம்? ஒரு மனிதன் பிறக்கும் போதே எந்தெந்த திசையில எந்தெந்த புத்தியில நீங்க இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, தொழில் அமைப்பீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, வாழ்க்கையில பெரிய ஆளா வருவீங்கன்னு சொல்லி உங்களுடைய தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே விதிக்கப்பட்ட விதிதான ஒழிஞ்சு யாருக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. அதுதான் அதனுடைய தாத்ரீகம். எப்படி? ஐயா புரியுதா? இந்த குழந்தையினால வந்து வளர்ச்சியும் ஏற்றத்தாழ்வை எதுக்காக நம்ம சேர்த்து பார்க்குறோம்னா, நம்மளுடைய இரத்த உறவுல 9ஆம் பாவம் கெட்டுட்டால் அப்பா நல்லா வளர்ந்து போனவரை ஒரு குழந்தை அப்படியே சரிஞ்சு கீழே கொண்டு வந்து விட்டுரும். இவருடைய விதியை மாத்திரக்கு இவர் ஒரு பாவம் பண்ணியிருப்பார், இதுக்கு ஒரு தண்டனை ஒரு குழந்தை பிறக்கும்.
அந்த குழந்தை பிறக்கும் போது 9ஆம் பாவம் கெட்டு ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே நல்லா போயிட்டு இருந்தவர் அப்படியே கீழே வந்துடுவார். ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்படுவார். இன்னொரு குழந்தை பிறக்கும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கும், மறுபடியும் இவர் மேலே வந்துடுவார். எப்படி? இதெல்லாம் நடந்திருக்குதுங்க சார். அதான் பாய். எப்படி ஜோசியா நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு இப்போ தெரியுதா? ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தண்டனை கொடுக்கத்தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தான், அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தாங்கிறது நீங்கள் செஞ்சு வைக்கிற பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து தான். இந்த குழந்தை நல்லா பாருங்கள், கர்மாவில் இருந்து நான் சுதந்திரமாக வாழ்கிறேங்க, எனக்கு குழந்தையே கிடையாது, நானும் என்னோடய மனைவியும் ஆனஸ்ட்டாக வாழ்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்கள் சம்பாரித்தா வாழ்ந்த இருந்தால் கடைசியில் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டோம், இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கும் புண்ணியத்தை சேர்த்துறக்கும் நம்ம வாரிசுகள் பிறப்பாங்க. அவங்கள வச்சு தான் நீங்கள் செய்த பாவம் புண்ணியம் இந்த குழந்தை வச்சு தான் அது தெரியும். அதுக்குத்தான் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் அப்பா என்ன நிலைமையில் புண்ணியம் பண்ணியிருந்தா இங்கே அப்பா வந்து நல்லா இருக்கிறாருன்னு இதில் வரும். அப்பா கெட்டு அவர் நாசம் பண்ணியிருந்தால் பிறந்த குழந்தையோட ஜாதகத்தில் தண்டனை ரெடி பண்ணி வச்சுக்கும். அந்த குழந்தை ரத்தம் வளர வளர பிறப்பினுடைய விதியினுடைய கர்மாவை அப்படியே வளர்ச்சி குறைச்சும். இதுதான் மர்ம ரகசியம். எப்படி சார் புரியுதா உங்களுக்கெல்லாம்? குழுவில் எல்லாம் இருக்கீங்களா? அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ மாறி போகுதோ? இல்லைங்க ஐயா, நல்லா இருக்குதுங்க ஐயா. அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு கரு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் முதல் கரு அழிஞ்சிருச்சுனாலே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய கரு அழிஞ்சிருச்சுனாலே முதல் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே கரு கூடிங்க அழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த கரு களைஞ்சிருச்சுன்னா இயற்கையாகவே களைஞ்சு மறுபடியும் உள்ளேயே 2வது குழந்தை வந்து வெளியில் வந்தா அவர் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை ஒரு கரு உருவாகி களைஞ்சு போகும்போது அந்த தோஷத்தை அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் யாருக்குமே தெரியாது, குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது 2வது குழந்தையாக இருக்கும். அப்போ அந்த 2வது குழந்தையுடைய பலம்தான் அந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நீங்கள் வச்சு பேசுவீங்க. அதனால தான் முதல் கரு களைஞ்சுதான்னு கேட்டால் 2வது குழந்தை முதல் பிறந்தாலும் கூட அது 7ஆம் பாவமாக வச்சு பேசி பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எப்படி? சூப்பர் சார். 5க்கு 3. அதனால தான் ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் குழந்தை மாசமாக இருக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் சொல்லிட்டு வருவாங்க. எதுக்காக? இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை கரு உருவாயிருச்சுன்னா சொன்ன தேதியில் ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க தள்ளி போயிட்டாங்கன்னா அந்த நாளை குறித்து வச்சுக்குவாங்க. அந்த நாளை ஜோசியர்கிட்ட சொல்லிட்டா அன்னையில் இருந்து அந்த அம்மா வளகாப்பு 7 மாதத்தில் செஞ்சு 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதத்தில் இந்த கரு உருவாயிருச்சுன்னு சொன்ன 4 நட்சத்திரத்தை கணிச்சு வச்சுக்குவார். அதை கணிச்சு ஒரு 4 நாள் தள்ளி போச்சுன்னா இந்த 4 நட்சத்திரத்தை பேக்கில் போய் இப்போ ஒரு திருவாதிரை நட்சத்திரம் மீது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த 4 நாள் தள்ளி போயிருக்குதுங்கன்னு சொல்லி அந்த கரு உருவாயிருச்சுன்னா அடுத்த 300 நாளுக்கு இறமைச்சு திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த 4 நட்சத்திரத்துக்குள்ள உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம் இந்த 4 நட்சத்திரத்தை இந்த குடும்பத்தில் யாராவது கனெக்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்து அந்த 4 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறக்குன்னு அன்னைக்கே ஜோசியர் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி? ஐயா அருமைங்கய்யா. அப்போ சொன்ன தேதியில் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னதுக்கு காரணமே ஆதி காலத்தில் கரு உருவாயிட்டா அந்த குடும்ப ஜோசியர்னு ஒருத்தர் ஊருக்குள்ளே இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லிட்டா பழனிசாமி பிள்ளையாம்மா முழுகாமல் இருக்குதாம்மா,
4 நாள் ஆச்சாமா, எப்போ வர தேதி இருந்து 4 நாள் ஆச்சாமான்னு. அப்போ அந்த 4 நாள் பேக்கில் வச்சு 4 நாள் நட்சத்திரத்தை அவர் எழுதி இன்னாருடைய உள்ள இந்த ஊரில் ஒரு வாரிசு எச்சா பிறக்க போகுதுன்னு சொல்லி அதை கரெக்டாக கால்குலேஷன் வச்சுருப்பாங்களா. கரெக்டாக 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதம் இந்த 4 நட்சத்திரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலைன்னா கரெக்டாக இந்த அவங்களுடைய குடும்ப ஜாதகத்தை வாங்கி அந்த 4 நட்சத்திரத்துக்குள்ளே இவங்க ஜாதகத்தில் எது கரெக்டாக மென்ஷன் ஆகுதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திரிகோணத்தை எடுத்து இந்த கிழமை இத்தனை மணிக்குள்ளே இந்த குழந்தை பிறந்தே தீருன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாராம். எப்படி? அப்ப நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. செய்ய முடியுமா செய்ய முடியாதா? செய்ய முடியாமையா? இப்படி ஒன்னொன்னுக்கும் அந்த கால்குலேஷன் இருக்கிறதுனால எதுக்கு நம்ம பயப்படணும்? அதுவே ஜோதிடம். எல்லாம் சொன்னதெல்லாம் சோதிச்சு திடமாக சொல்லுங்க. ஜோதிடம் வாழும். எப்படி வாழாமல் போகும்? இது நம்ம சொல்கிறது அத்தனையுமே ரெக்கார்டு தான் ஆகுது. நாம் சொல்வதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம். இப்படியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அதை பின்பற்றி வரக்கூடிய ஜோதிடர்கள் இப்படியெல்லாம் வாங்கங்கிறதுக்கு தானே இந்த பதிவே. கரெக்டுங்களா ஐயா? சரிங்க ஐயா. அப்போ அந்த குழந்தைக்கு பிறந்தா லக்கணம் நிச்சயம் பண்ணுவாங்க. அந்த லக்கணம் நிச்சயம் பண்ணால் சாதாரண வேலையா? லக்கணம் நிச்சயம் பண்ண எப்படி நினைக்கிறீங்க? அதுக்கு பேரே லக்கண நிச்சயம். லக்கண நிச்சயம்னா ஒரு குழந்தை தனுசு லக்கணத்தில் பிறந்துருச்சுன்னா, எங்கள் ஆளுக எங்களுடைய வம்சம் திருவள்ளுவர் குல வம்சம், அந்த ஜாதகத்தை கணிப்பாங்க. எப்படி கணிப்பாங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு முக்கு சந்து ஒரு கார்னர் வீட்டில் இந்த குழந்தை பிரசவமாச்சான்னு கேட்பாங்க. ஆமாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, தனுசு கார்னர் வீடு, அதனால ஆதி காலத்தில் இது முக்கு சந்து தாங்க, எல்லாம் திரும்புகிற இடம், அந்த இடத்துல வீடு இருந்தது, 2 பக்கம் ரோடு, கரெக்டாக தான் சொல்கிறீங்கம்பாங்க. அப்போ இந்த குழந்தை அங்கே தான் பிறந்துக்குதுங்கிறத உறுதிப்படுத்துவாங்க. அப்போது தனுசுக்கு பின்னாடி எடுத்தால் என்ன ராசி வரும்? பின்னாடி எடுத்தா விருச்சிகம். அப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள விருச்சிகம்னா கிணறு, பக்கத்தில் குழி, பெரிய குழி, அங்கே தண்ணி இருக்குதா கிணறு இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமாங்க, அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குதும்பாங்க. அப்போ விருச்சிகம் வேலை செய்யுது என்று பொருள். அதுக்கு அடுத்தது மகர ராசி. இந்த குழந்தைக்கு முன்னாடி முன்னாடி வீதியில் மகரம் வரும். மகரம் என்பது சுடுகாடு. ஏமா நீங்கள் பிறந்த இடத்துல மகரம் சுடுகாடாக வந்ததுனால பிணம் திருப்பக்கூடிய இடம், சவங்களை எல்லாம் ஒரே வீதியில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ சுடுகாட்டை நோக்கி அந்த பானை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது சுடுகாடு போகிறதுக்காக மகரம் என்பது சுடுகாடாக இருக்கிறதுனால இந்த வழியில் தான் எல்லா ஊருக்குள்ளே செத்தாலும் பிரேதம் எடுத்துகிட்டு போவாங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தனுசு லக்கணத்தில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்குதுன்னு ராசி கட்டம் போட்டு லக்கணத்தை நிச்சயம் பண்ணி உனக்கு வாழ்நாள் முழுவதும் இதான் தனுசு லக்கணம்னு கையில் கொடுத்துருவாங்க. எப்படி? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? அதுல இன்னும் டீப்பா போய் லக்கணத்துல அந்த லக்கணம் தனுசு லக்கணமாக இருந்து அதில் நட்சத்திர சாரம் எடுப்பாங்க. மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை லக்கணத்தில் நின்றுட்டா அந்த வீட்டில் ராமருடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறப்பாருன்னு எழுதி வைப்பார். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை, இந்த குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் புனர்பூச நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க. எடுத்துட்டு வா புனர்பூச நட்சத்திரத்தை ஜாதகத்தை எடுத்துருவாங்க. புனர்பூசம் கரெக்டாக இருக்கும். எதனால? ராமருக்கு உதவி செய்தவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராமர் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இல்லை. அப்போ அந்த வீட்டில் ஆஞ்சநேயர் பிறந்திருந்தால் அந்த வீட்டில் பயபக்தி உள்ள மானசீகமான குரு ராமர் அந்த வீட்டில் பிறந்த வீட்டில் தான்
அந்த மூல நட்சத்திரம் பிறக்கும். மூலம் பிறந்த வீட்டில் தான் அந்த வீட்டில் வந்து புனர்பூசம் பிறக்கும். அவங்களோட வம்சத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ராமர் பூஜை பண்ணி ராமருக்கு பஜனை பண்ணித்தான் ராமருடைய நட்சத்திரம் பிறக்கும். அதுக்கு இணையாக மூல நட்சத்திரம் பிறக்கும். இது இல்லாமல் அந்த ஜாதகம் அந்த குடும்பத்தை விட்டு போகாது. எப்படி? அப்போ ஒரு காலத்தில் அப்போ அந்த லக்கணம் மூல நட்சத்திரத்தில் போய் இருந்தா, இந்த லக்கணம் போய் மூல நட்சத்திரத்தில் இருந்தா அவர் சாதகம் எழுதுவார். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவார். அந்த வெளிப்பிரயாணங்கள் போய் வருவார். அந்த காலத்தில் ஏறாப்பழம் இல்லாட்டியும் கூட கடல் கடந்து போகிறதுக்கு பதிலாக ஆறை கடந்து போய் பொழைச்சிட்டு வருவார். ஏன்? ஆஞ்சநேயர் வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய்த்தான் ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்போ அவர் மூல நட்சத்திரக்காரர் என்றைக்குமே பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊர் போய் போனால் பொழைச்சிப்பாங்கிறதுக்கு தான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு பறக்கும் சக்தியால் கடல் கடந்து போய் ராமருடைய மனைவி சீதாதேவி இருக்கிறத கண்டுபிடிச்சி ராமர்கிட்ட பத்திரமா சீதாதேவி இருக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணியை தாண்டி பிறந்தவர் மூல நட்சத்திரம். அதனால ஒரு நாள் தண்ணி தாண்டி போயே தீரு. எப்படி? இப்படி எல்லாம் தான் அந்த காலத்தில் அந்த லக்கணம் நிற்கிற நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து அந்த காலத்தில் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லக்கணம் போட்டால் அந்த வீட்டுக்கு 7ஆம் வீடு அது பாதக வீடானதுக்கு என்ன காரணம்? எல்லாமே உபய லக்கணம் பூரா பாதக வீடாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? உபய லக்கணம் மற்றவங்களுக்கு உபயம் செய்ய அவங்களுக்காகவே இருப்பாங்க ஐயா, மற்றவங்களுக்காக தான் செய்வாங்க. அதாவது போர்க்கள ராசி எந்த ராசி? போர்க்கள ராசி எந்த ராசி? மேசம், விருச்சிகம். எப்பவுமே போர்க்கள ராசி என்ன ராசின்னு கேட்டால் நீங்கள் தனுசு ராசி தான் சொல்லணும். ராமருடைய அம்பை வில்லும் எடுத்துட்டு தனுசுல தான் வந்து வில்லு அம்பு எடுத்து ஆயுதம் எடுத்தார். கரெக்டாங்க? அந்த அம்பை 180 டிகிரி எங்க விட்டாரு? தனுசு ராசியில இருந்து அம்பை நேர எகுத்து நின்று குறி வச்சாங்க. மிதன ராசி வீட்டை குறி வச்சார். அதனால தான் எப்படி அப்போ தனுசுல இருந்து அம்பை வில்லை எடுத்து நேர் 180 டிகிரி குறி பார்த்து புதன் வீட்டை தான் வச்சார். இந்த புதன் வீட்டை வச்சதுனால இந்த போர்க்களத்துக்கு கரெக்டாக போய் புதன் வீடு தான் பாதிக்கப்படுது. அதனால தான் குருவுக்கும் புதனுக்கும் பகை. இதே மீன ராசியில் எடுத்துட்டிங்கன்னா கன்னி செவ்வாய் கடலும் பத்தும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த கன்னி என்பது ஒரு பெண் ராசியாக இருக்கும். இந்த பெண்ணாக இருந்து இந்த கன்னி ராசிக்குள்ள அஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இங்கிருந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆயுதமாகப்பட்டவ செவ்வாய் நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால கரெக்டாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தை ஓட்ட போட்டு பொத்து விட்டோடனே இந்த செவ்வாய் பார்த்தோன்னே அந்த கடல் தண்ணி பூராமே கன்னிக்கு வந்துருச்சு. அதனால கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு வச்சாங்க. எப்படி? இப்படித்தான் வச்சாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு இது பாதகம், இதுக்கு அது பாதகம். இப்படித்தான் அந்த காலத்தில் ஆயுதத்தெல்லாம் வச்சதுனால தான் குரு என்பது வாத்தியார், புதன் என்பது மாணவர். மாணவர் வந்து வாத்தியாருக்கு மேலே படிச்சுட்டா வாத்தியாருக்கு கோபம் வந்துன்னு சொல்லி குருவுக்கும் புதனுக்கும் பகையாக வச்சுருக்காங்க. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுது? அறிவு ஒன்று இருந்தால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினால குருவை மிஞ்சிய சிஷியன் உலகத்துக்கு கொடுக்கலாம் ஒழிஞ்சு வாத்தியாருக்கு குருவுக்கு சிஷியன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
உங்ககிட்ட அறிவு இருந்தால் உலகத்துக்கே கொடுக்கலான்னு குருவை மிஞ்சிய சிஷியர் உலகத்துக்கு வரலாங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த போராட்டம். அதனால தான் குருவும் புதனும் இந்த ஜாதகத்தில் பிரச்சனைக்கானதுனால தான் இந்த உபயராசியில் பூராமே உபயலக்கணக்காரர்களுக்கு எல்லாமே குரு புதன் பாதக ராசியாக வந்ததுக்கு காரணம். எப்படி? ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் நிறையா விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம எவ்வளவு நேரம் சொன்னோம்னு சொல்லுங்கள். ஐயா 2.5 மணி நேரம் அவங்க பேசிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு. அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் எடுக்கிறோமே, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட முடியும், அந்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றிட முடியும்? சாஸ்திர விதி அப்படி சொல்லலையே. ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போக போக ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகும்போது ரொம்ப பிரமாதமான ஜாதகத்தை சுவையான வார்த்தைகளை நிறைய சொல்கிற அளவுக்கு அந்த கல்வியும் ஞானமும் அறிவும் சித்தியும் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஜோதிடர்கள் காப்பாற்றி வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்துருச்சா? இனிமேல் நீங்கள் இப்படி ஜாதகம் பாருங்கள். ஒரு 10 ஜாதகம் நான் வந்து ஜூமில் போடலான்னு நினச்சேன். ஆனால் ஜூமில் போட்டால் அதை கவனிக்கிறதுக்கு இதில் குழுவில் போடலான்னு நினச்ச ஒரு ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணலான்னு. ஆனால் கேட்குறக்கோ பார்க்குறக்கோ நேரம் இல்லாத காரணத்தினால தான் நான் அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் ஏதாவது ஆதிகால பரிகாரங்கள் நடத்திக்கிட்டே இப்படி போயிட்டு இருக்கும்போது சில ஒரு ஜாதகங்களை போட்டு இவருக்கு இவ்வளோ பரிகாரங்கள் கொடுக்கும்போது அனாதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் ராமனும் சீதையும் ஒரு நாள் பகைச்சதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா வந்து வாழ்ந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு ஜோசியரே வந்து ரெமடி கொடுத்துருக்கோம். இவங்க காசு நம்ம ஒன்றும் வாங்கிக்கல. இவங்களுக்கு நம்ம சொன்னதை போய் செஞ்சுட்டு வந்தாலே பாதி கர்மா குறையும். இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்படி? இப்படி ஜோதிடம் பார்த்ததுனால தான் ஜோதிடம் உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம். இந்த இடத்துல காசு பணம் எல்லாம் ஜோசியர்கிட்ட வரல. அவங்களுடைய வாழ்க்கையை கணிக்கிறதுக்கு அறிவினுடைய செல்வம் இருந்தால் மட்டும் போதும். செல்வம் இருக்கணுங்கிறது இல்லை, அறிவு செல்வம் இருந்தால் போதும். அந்த கலை செல்வமாக மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு இதே ஜாதகத்தை கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவர் எல்லாம் வந்து கணவன் மனைவியோடு வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த மாதிரி கோயில் பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி நாமளும் ஜோசியரும் சேர்ந்து அவங்க வாழணும்னு நினச்சி வாழ்த்தி ஒரு கெடுவு கட்டி கொடுத்தா வாக்கு பலிதம் கண்டிப்பாக பழிச்சு பிரபஞ்சம் சேர்த்தி வச்சு அந்த குடும்பத்தை ஒரு ஜோசியர்னால அவன் கர்மா குறைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு குடும்ப ஜோதிடா வருவீங்கன்னு சொல்லுது சாஸ்திரம். எப்படி? நன்றிங்க ஐயா. ஐயா சூப்பர் ஐயா. எத்தனை பேர் சேர்ந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாரும் கட்டை போட்டு பாக்குறாங்க. குரு பார்க்க கோடி தோஷமும் போயிடும். குருங்கிறது இங்க ஜோதிடரையும் குறிப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒரே சமயத்துல ஒட்டுக்கா நடந்தது. அவருக்கு இன்னும் பலத்தை கூட்டுங்க ஐயா. அவ்வளவுதான், அவ்வளவுதானுங்க. தர்ம பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், தர்ம வழி பரிகாரங்கள். அதனால கண்டிப்பா அந்த ஜாதகம் யார் பெத்த பிள்ளையோ நமக்கு தெரியாது. ஆனா அவரோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு அவர் புண்ணியம் பண்ணிக்கிறார். இத்தனை ஜோசியர் ஜாதகத்தை பாக்குறமே. கண்டிப்பாங்க ஐயா. அதனாலதான் ஐயா திருவண்ணாமலையில இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அக்னிபுரீஸ்வரர் தான் திருவண்ணாமலை, நாம சிம்ம ராசியில பிறந்திருக்கிறோம். அப்ப இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. அப்போ உத்தரம் வந்து நீ சூரியனுடைய ராசி. அப்ப திருவண்ணாமலை வந்து நெருப்பு ராசியுடைய மலை அது சொல்லுது. சகனம் எல்லாம் கரெக்டா இருக்குது பாருங்க. பிரபஞ்சம் நமக்கு எப்பவுமே உறுதுணையாவே இருக்கும். நான் ஒரு பரிகாரம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டைம் முடிஞ்சு போச்சு. 12 குடையருடைய திசை நடந்தது. அவர் சொத்தெல்லாம் இழந்துருவேன்னு சொன்னார். பேங்க்கில் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் தான் இருக்குது ஜப்தி பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு பக்கம் இருந்து பணம் வரணும். ஆனால் அந்த பணம் வருமா வராதான்னு சூசைட் நிலைமைக்கு தான் இருக்காங்க. ஆனால் வருமானு தெரியல. 12 குடையருடைய திசா புத்தி நடந்துட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல, யாராலையும் காப்பாற்ற முடியல. ஒரே ஒருத்தர் நம்பிட்டு இருக்கிறார். பத்திரம் மித்திரம் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி இந்த சொத்தை வாங்கி நான் மீதி பணத்தை கொடுத்துட்றேன், இந்த சொத்தை அப்படியே பேங்கில் வந்து ஏலத்துக்கு போகாமல் பண்ணிக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், என்னால் தாங்க முடியலன்னு வந்தார். நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்லணுமா?
ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கண்ணே, அவங்க வீட்டுக்கார மாட்டேன். உங்களுக்கு ஜோசியர் நீங்கள் கிடையாது, ராமக்கட்டி ஒன்று வாங்குங்க. ராமக்கட்டியை நல்லா நுணுக்கி குழச்சி அவர் குப்புற படுக்க போடுங்கன்னு சொன்னேன். குப்புற படுக்க போட்டாங்க. ராமக்கட்டியில் ராசி கட்டத்தை முதுகில் போடுங்கன்னு சொன்னேன். முதுகில் போட்டு கிரகத்தை பூரா வரைஞ்சாங்க. கரெக்டாக 12 மணி நேரம் அவர் எந்திரிக்காமல் படுக்க சொல்லுங்கன்னு அவர் படுத்திருந்தார். 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அவருடைய ஜாதகம் அவருக்கு பின்னாடி மறைஞ்சு போச்சு. அந்த பணம் வந்துருச்சு, டேக் ஓவர் பண்ணல, தப்பிச்சிட்டார். எப்படி? சூப்பருங்க ஐயா. சூப்பர் ஐயா. ஐயா நல்லா கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஐயா. ரொம்ப கியூட்டா எடுத்துட்டீங்க. பயங்கரமான யோசனைக்காரங்க நல்லா பண்ணிருக்கீங்க ஐயா. முதுகுல ஜாதகத்தை போடுறதுன்றது முதுக வந்து வேற ஒண்ணுக்கும் சொல்லுவோம். பின்னாடி லட்சுமி தாயாரோட அவங்க அக்காவுக்கு வந்து அது புதிய இடம். அப்ப மைனஸ் கூட நீங்க தள்ளிட்டீங்க எல்லாமே. அற்புதமா யோசிச்சு எடுத்திருக்கீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பணம், எல்லா பணத்தையும் வீட்டில் வச்சு எண்ணி பேன் கார்டு கட்டிட்டு இரவலையே கையெழுத்தை வாங்கிட்டு 3 நாள் இருக்கிற ஏலத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி இவருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் மிச்சம் கிடச்சிது. அந்த வீடும் 5 கோடி ரூபாய் போனதை கழக திருப்பிட்டாங்க. மான மரியாதையும் காப்பாற்றிருச்சு. ஒரே ஒரு ராமக்கட்டி தான். அது ஏன் ராமக்கட்டி எடுத்தன்னு யாராவது தெரியுமா? அது லட்சுமி பெருமாள் சாமி. ஏன்னா பணத்துக்கு உகந்தவர் அவர் தானே. நாமத்துக்குரியது நாம போடுறதுக்கு. ஐயா நாம கட்டி குளிர்ச்சியானதுங்க ஐயா. எல்லா கிரகத்தையும் சாந்தப்படுத்தும் தன்மையா இருக்கும். அப்படி இருக்குமாங்க ஐயா? நான் சொல்லவா உங்களுக்கு? நான் சொல்லவா? ராமக்கட்டி வந்து குருவுக்கு உடையதுங்க ஐயா. ராமக்கட்டி வந்து குருவுக்கு உடையது. சரி, நான் சொல்லவா உங்களுக்கு எல்லாத்துக்கு? அவர் வந்து சொல்லுங்க ஐயா. 12ஆம் இடத்தை வந்து இயக்கி இருக்கிறீங்க ஐயா. அதுல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. குருவோட வீட்டுல சுக்கிரனா இருக்கு. சந்தோஷம். நான் சொல்லவா உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அவரோட கேள்வி என்னன்னா, நான் சம்பாதிச்ச சொத்தை இழக்க போகிறேன், வாழ்க்கையில் மான மரியாதையெல்லாம் போக போகுதுன்னு நினைக்கும் போது ராமக்கட்டி என்பது ராமரா வர்றதுனால இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றவர் ராமர். அதனால இழந்த சொத்து திரும்பி வந்துருச்சு. அதனால ராமக்கட்டி. எப்படி? சரிங்க ஐயா. சூப்பர். அதுங்க ஐயா. சூப்பர் ஐயா. நினைச்சேன். சரி. இன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா கிளாஸு? சூப்பருங்க ஐயா. நல்லா இருந்துச்சு. சூப்பர் கிளாஸ் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் நுட்பமா தெரிஞ்சுக்கிட்டோம். லக்னம் ஆரம்பிச்சு 12 இடத்துக்கும் நீங்க ஆயுள் பாவகம் சொன்னது, ஒவ்வொரு பொருளுக்கும், உயிர்காரகத்துவத்துக்கும், உறவுகாரகத்துவத்துக்கும், பொருளுக்கும் வந்து எடுத்து சொன்னது வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப பெரிய எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கீயை கொடுத்துருக்கீங்க. பல அறைகளுக்கான ஒரு சாவியை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. எக்ஸலண்ட் கிளாஸ் சார். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படையா வந்து சொல்லி கொடுத்தீங்க. அதாவது பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து தீர்றதுக்கு ஒரு சிறிய விஷயத்தை வச்சு, அதாவது என்ன பண காசுலாம் இல்லை இழக்கிறோம் அப்படின்ற நிலையில அவங்களுக்கு ஒரு 10,000 20,000 செலவு வைக்காம ஒரு சிறிய பொருளை வச்சு எப்படி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி தேங்க்ஸ் டு யூ. இதே போல நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்கும் சொல்லி கொடுங்க. தேங்க்யூ ஐயா. இன்று நடந்த கிளாஸ்ல இருந்து நிறைய பேர் காப்பாற்றப்பட இருக்கிறாருங்க ஐயா. அதனால நிறைய ஜாதகர்கள் இனிமேல் பயப்படாம அவங்களோட ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு எல்லா தீர்வையும் நாம சொல்லலாம் ஐயா. இந்த கிளாஸ் ரொம்ப அருமையானதா இருந்தது. மிகவும் நன்றிங்க ஐயா. உங்களுக்கு தான் எல்லாருமே நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, பிராக்டிகலோட கையில எடுத்துக்கிட்டு அதுக்கான நேரடியான ஜாதக ஆய்வோட சேர்த்த அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப
ரொம்ப புதுமையா இருந்துச்சு. இது இது வகுப்புல ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாடல் அந்த ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அது கொஞ்சம் அப்படியே விளக்கி கொடுங்கய்யா. அதுவும் நல்லா பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப. கூட உங்களுடைய அந்த பரிகாரங்கள் அது வந்து எக்ஸலண்ட், அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அது. அதனால அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை என்னால, அது தமிழ்ல வார்த்தை இல்லை. இருந்தாலும் இந்த கட்டங்களை பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கய்யா. அதுவும் கூட சேர்த்து சொல்லி கொடுங்கய்யா. நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. இன்றைய வகுப்பு எங்களுக்காக 2.5 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கீங்க. உண்மையில ஒவ்வொரு நாளும் வந்து நான் டெய்லி நேரம் டைம் ஒரு ஆண் தான் இருந்தாலும் வெளியில தங்கி இருக்கோம் தம்பிக்காக. அதனால இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சமையல்லாம் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே தான் இந்த கிளாஸ் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். இன்னும் 2 மாசம் இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். இருந்த போதும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப உண்மையிலேயே எங்களுக்காக சிரத்தை எடுத்து இந்த டைம் நீங்க அதிகபட்சமா ஒதுக்கி, அதாவது டைமே நீங்க பார்க்கல, கிட்டத்தட்ட அது இன்ட்ரெஸ்டான விஷயங்களை சொல்லிட்டே இருந்தீங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. எங்க வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் தான் கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் பண்ணவே போறோம் நாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல என்னன்னா வாய்ப்புகளும் எங்களுக்கு ரொம்ப சிறப்பா கிடைச்சது. ரொம்ப நன்றி. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, அந்த இழந்ததெல்லாம் மீண்டும் மனுஷன் ஒரு தடவை வந்தார் என்னை பார்க்க. அவர் என்னை பார்க்க வந்தார். அப்போ என்னை பார்க்க வந்தோடனே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் உள்ளுக்குள்ளே, ஐயா ஜாதகம் பார்த்தா தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வந்திருக்கிறேன் மட்டும் சொல்லுங்கன்ட்டு உட்கார்ந்தார். நான் இப்படி லைட்டாக கண்ணில் பார்த்தேன், இந்த மனுஷனோட முகத்தை பார்த்தேன். ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்தால் அந்த முகம் எவ்வளோ மலர்ந்ததோ அந்த மனுஷன் அதோடு வந்தார். நம்மளோட ஆஃபீஸில் என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே ஸ்வீட்டோ அது இது நல்லா வாங்கி என்னை பெருமைப்படுத்தாதீங்க, ஆசீர்வாதம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவேன், 90 வேணால் வச்சு விட்றேங்க, அப்படி தான் சொல்லி வச்சுருப்பேன். அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். இவ்வளோ பெரிய கோடி ரூபாயை சம்பாரித்து குடும்ப மானத்தவே காப்பாற்றி வச்சுட்டாரு. ஒரு கட்டளை வேற போட்டார், எதுவுமே எனக்கு வாங்கிட்டு வர வேண்டான்னு. நான் என்னதான் ஒரு அதுக்கு பரிகாரம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலைங்கிற பதட்டத்தில் அவர் உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் சொன்னேன், அந்த நேரம் பார்த்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வந்தது. அன்றைக்கி அன்னதானத்துக்கு ஒரு 10 மூட்டை அரிசி கேட்டாங்க, கையில் பணம் இல்லை. கரெக்டாக இவர் வந்தார். நான் ஒரே வார்த்தை நேராக சொன்னேன், அரிசி கடைக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 மூட்டை அரிசி வாங்கி கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க ஐயா, எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் அந்த கும்பாபிஷேகத்தில் சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு ரூபாயும் கூட நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். இந்த பணமும் நீங்கள் வாங்கிக்கலாமல்லங்கன்னாரு. நீங்கள் கும்பாபிஷேகம் நடக்குது, சாமியெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும், மக்கள் எல்லாம் பசியோடு இருப்பாங்க. 10 மூட்டை அரிசி ஒருத்தர் கேட்டு பணம் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அவ்வளோ அரிசி வாங்க என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நம்ம இப்போ கேட்க போகிறது இல்லை, நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்களே நினைக்கும் போது இவர் கரெக்டாக உள்ள வர்றது கடவுளோட சித்தம். இந்த பணத்தை நான் வாங்கி பெட்டிக்குள்ளே வைக்கிறத விட, என் வயிறு நம்புறதை விட 1000 பேர்த்துடைய பசி ஆறப்போகுது இவர்னாலே நான் மனசு நினச்சி உள்ளே கூப்பிட்டு 2 பேரும் காரில் உட்கார வச்சு பணத்தை என் கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கே கொடுக்க வேண்டாம், அங்கேயே பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி வண்டி ஏற்றி விட்டு கும்பாபிஷேகத்தில் சோறு போட்டாச்சு. அதில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யும் தானமும் தர்மமும் அவர் வாழ்க்கையும் கூட சரி பண்ணுறதுக்கு நம்மளோட தர்ம வழியில் ஞானத்தில் ஏதோ ஒரு பரிகாரம் பிறந்து நாம் அதை சொல்லி அவர் வாழ்ந்து அவர் பலனடைகிற விதி அவருக்கு நம்மளுக்கு இருந்திருக்குது. அதனால நம்மகிட்ட வந்து அவர் பலனடைகிறார். எப்படி இந்த 10 மூட்டை அரிசிக்கு என்ன வந்துருங்க, மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் வரும். ஒரு மூட்டை அரிசி நம்ம ஊர் காசு 50,000 ரூபா வருங்க. இது நான் ஒரு ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் போட்டேன்னா அந்த 50,000 ரூபா கொடுப்பேன். இது ஒரு கோயிலுக்கு போகுது. இதை வாங்கி பெட்டியில் வச்சா ஒரு 50,000 ரூபா நம்ம சம்பாரிச்சிட்டுங்கிறத இருக்குமா ஒழிஞ்சு அத்தனை பேருடைய வயிறார் அப்பன்னு சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் நினச்சது, கோடி கோடியாக பணம் இருந்துச்சு, நான் ஊரை வறுமை இல்லாத சோறு போட்டுடலாங்கிற எண்ணம் வந்ததுக்கு காரணமாக தான். இதுக்கு நம்மளுக்கு எந்த ட்ரஸ்ட்டும் இல்லை. ஜோசியத்திலே சம்பாரித்து இவ்வளோ அன்னதானம் பண்ணுறோம், எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு நோய் இல்லாமல் ஆண்டா வச்சிருந்தா போதும். அதனால அவங்க அந்த அம்மா அது ஒண்ணு போதுங்க ஐயா, உங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் அது இருந்தா போதும். ஆமா, அதுதாங்க வேணும். இன்னைக்கும் கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு நம்ம 3 விஷயம் செய்யறோம். ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ணி அதுக்கு உண்டானதை கொண்டு போய் காசி கையாவில் போய்
திதி கொடுத்துட்டு வர்றோம். அன்னதானம் எங்கே இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஜோதிட குருமார்களுக்கு நீ செய் நான் செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எசிரி போட வேண்டாம். நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் அந்த அன்னதானம் அங்கே நடக்கும். ரெண்டாச்சு, நம்ம ஜோசியத்தை இந்த ஆதிகால பரிகாரத்தை புத்தகத்தை ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பொக்கிஷமாக இத்தச்சோட புத்தகத்தை எழுதி உலகத்துக்கு ஒரு ஜோதிட சர்வீஸை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்மளை உயிரோடு இருக்கும் காலத்து வரைக்கும் 4 பேர்த்துக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்ததுனால அந்த எண்ணத்தோட வழியிலே போகும்போது நம்மளோட வறுமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதுக்கு காரணம் ஜோதிடர் நம்ம சாதகத்தை தெளிவாக பார்த்து ஒரு கிளைண்ட்டை நீங்கள் அவரை காப்பாற்றி விட்டுட்டீங்கன்னா எத்தனை விஞ்ஞானங்கள் வேணாலும் வரட்டும், எத்தனை பேர் வேணால் நான் நல்லா சொல்கிறேன்னு வரட்டும், ஆனால் நீங்கள் அந்த ஆபத்தில் காப்பாற்றி விட்ட மனுஷன் எக்காலத்துக்கு நம்மளை மறக்க மாட்டார். அது பத்தாதான் உங்களுக்கு? அந்த மனத்திற்கு எப்போ அந்த ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் நான் நினச்சிக்கிட்டது 30 வருஷமாக இந்த ஜோசியம் பார்த்துருக்கோம். ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு மிராக்கல் இருக்கும். இது வரைக்கும் அவ்வளவு ஜாதகத்தை வச்சுருக்கோம். சாதாரண ஒரு கட்டத்தை போட்ட உடனேயுமே இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எத்தனை ஜாதகத்தை நம்ம காப்பாற்றிருப்போம், எத்தனை ஜாதகத்துக்கு வழி சொல்லியிருப்போம், எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில் உயிரை காப்பாற்றி வச்சுருப்போம். இதெல்லாம் நிறைய பேர் நேரடி அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. அது ஒன்று தான் சிரமம். ஏன்னா உட்காந்துட்டா எல்லா வேலையும் கெட்டு போயிடும். இந்த ஜூமுங்கிறனால ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பொதுவாக உங்கள் மக்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க நேரடியாக வந்துட்டாலே எந்த ஃபோனையும் அட்டன் பண்ண முடியாது. அவர்கிட்ட ஒரு சொல்லு நம்ம ஒரு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி அமைஞ்சதுனால என்னென்னா, இப்படி ஒரு சார்ட் ஒரு 25 ஜாதகம் நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கிளைண்ட் வந்த உடனேயுமே நீங்கள் அவர் முகத்தவே பார்க்க வேண்டாம். ஒரு லாங் சைஸ் நோட்டை எடுத்து வந்த உடனே அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸு, அவங்க பேர், ஊர், அவங்க ஃபோன் நம்பர் முதல்ல ஒரு கோடு போட்டு எழுதி வச்சுருங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஃபோன் நம்பரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம கையில் இருக்கணும். அவர் அங்கே நல்லா இருக்கிறாரு, அங்கே இடம் வாங்கிக்கிறாரு, நம்ம இங்கே பார்த்துட்டு சொல்லணும். இத்தனாம் தேதி அன்றைக்கி நீங்கள் இடம் வாங்கினீங்களா நம்ம கேட்கணும். நம்மளோட ஜாதகம் இங்கே இருக்கணும். அந்த ராசி கட்டத்தை போட்டு கிரகத்தை அடைச்சி அவர் என்ன சொல்ல வந்தார், நம்ம என்ன சொன்னோம், இந்த 2 பக்கம் எழுதுங்கன்னு இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அவரோட வாழ்க்கை ஃபைல் உங்கள்கிட்ட வந்தாச்சு. என்னைக்கு நேரம் கிடப்போகுதோ அப்போ ஃபோன் பண்ணி, ஐயா இந்த வாரம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு நீங்கள் அவர் காசே கொடுக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஐயோ நம்ம ஜோசியர் நம்ம மேலே அக்கறைப்பட்டு அப்படியே இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிக்கிறாரு, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம்னு நினைப்பார். அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் வரும்போது, ஐயா உங்களுக்கு பிறந்த நாள், நான் ஜோசியர், உங்களுக்கு நான் வாழ்த்துறேன், இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட பிறந்த நாளை கூட அந்த ஜோசியர் ஞாபகம் வச்சுக்கிற அந்த ரெக்கார்டு சொல்லு. இதை விட நீங்கள் குடும்ப ஜோசியர் ஆகிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும் சொல்லுங்கள். ஒரு பெரிய வழிய அழகா ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த கோணத்துல எல்லாம் யோசிக்கவே இல்லை. வந்தாங்கன்னா பார்த்துட்டு அதோட அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்களுக்கு நீங்க சொல்றது அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஐயா நம்மள எங்க போனாலும் நீங்க சொன்னது போல முதல் ராஜ மரியாதை அந்த குடும்ப ஜோதிடருக்கு தான். அவருக்கு தான் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்க அங்கீகாரத்தை வச்சிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. எதுக்கு பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. ஆமா சார், மனைவி தான் சார் இப்ப அர்ச்சனை பண்றாங்க ஹஸ்பண்டுக்கு. அதனால ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவர் அர்ச்சனையே இல்லாம இருப்பார். கரெக்டா சார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்க ஜாதகத்துல மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாமியெல்லாம் மனசில் நினச்சிட்டு முதல்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. 2வது ஒருக்கா அதே லைனில் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கி சாமி கிட்ட போய் நின்று உங்கள் பேருக்கு 2 அர்ச்சனை பண்ணுங்க. பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். நீங்கள் டபுள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா பாரு, அந்த சாமி நினைக்கி பாரு, இந்த அம்மா என் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னு பாரு, அந்த அம்மாவுக்கு எனக்கு காது கேட்கலன்னு சொல்லி
முதல்ல ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டு எனக்கு காது கேட்கலன்னு சொல்லி என்னை மறுபடியும் ஒருக்க என்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி என் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு கேட்குது. இப்போ யாருக்கு இல்லாத அக்கறை இந்த அம்மாளுக்கு 2 தடவை அக்கறை வந்திருக்குன்னா முதல் மனு இந்த அம்மாளு தான் எடுத்து அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணு. எப்படி? சூப்பர். அருமை. ஓ, அருமை. குழந்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க ஐயா. உண்மையிலேயே குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க ஐயா. ஒரு வேலையை வித்தியாசமாக செய்யுங்கன்னு சொல்ல வரேன். ஐயா உங்களுக்கு புரியுதா? ஒரு வேலையை வித்தியாசமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்க. கண்டிப்பாயா. நீங்கள் ஒரு தடவை திருஷ்டி கழிக்கிறக்காக நல்லா பாருங்கள். கல்யாணம் முடிச்சிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு தேங்காய் எடுத்து 3 தடவை சுற்றி தேங்காய் உடைப்பீங்க. என்னுடைய ஆதிகால பரிகாரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா 2 தேங்காய் வாங்கி 2 கற்பூரம் பொருத்தி பொண்ணுக்கு ஒரு தேங்காய் மாப்பிள்ளைக்கு ஒரு தேங்காய் உடைங்க. அந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டோட திருஷ்டியும் புகுந்த வீட்டோட திருஷ்டியும் 2 சேர்ந்து தீர்த்தா அந்த பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்குள்ளே வந்து தீபம் போடு, வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி? சூப்பர் ஐயா. அப்போ நாம் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன பரிகாரங்கள் எதுக்காக இரட்டைத்தன்மை அப்படின்னு வச்சாங்கன்னா சிம்பிளாக முடிக்கக்கூடாத ஒரு காரியத்தை வித்தியாசமாக யோசிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள சில ரகசியங்கள் புதஞ்சிருக்குது. அதையெல்லாம் தான் நான் ஆதிகால பரிகாரமாக நான் எழுதியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு வேலை செய்து அப்போது 2 தேங்காய் உடைக்கும் போது 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு தேங்காய் உடைச்சு அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் பிரிவினை ஏற்பட்டால் ஒரு தேங்காய் உடைச்சதுனால ஒருத்தருக்கு தான் போய் சேர்ந்ததுன்னு 2 தேங்காய் வாங்கி 2 தடவை தலை சுற்றி உடைச்சா என்ற தோஷத்துக்கு எனக்கு ஒரு தேங்காய், 1 தோஷத்துக்கு உனக்கு ஒரு தேங்காய் நிவர்த்தி ஆயிடுச்சு, வா போய் பிழைக்கலான்னு சொல்லி அந்த தேங்காய் என்பது சிவன், அந்த முக்கண்ணன் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றதுனால முக்கண்ணன் என்பது அந்த தேங்காய் 2 சேர்ந்து 1 3 ஆகுங்கன்னு சொன்னது காரணம். இதுதான் கான்செப்ட். எப்படி? அருமையா. சூப்பர் ஐயா. 2ஓடு சேர்ந்து 1 சேர்ந்தா 3 ஆகுங்கன்னு சொன்னது காரணமே சிவனும் பார்வதியும் சத்தியும் சிவனும் ஒன்றா சேர்ந்து உண்மையாக வாழ்ந்ததுனால அதை இன்னொரு கண்ணு எதுக்கு வச்சாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் நம்மளுக்கு அப்புறம் அந்த வாரிசு அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு கண்ணு வேணுங்கிறதுக்காக அந்த முக்கண்ணன் என்பது வந்தது காரணம். தேங்காயில் அதில் மாதா பிதா குருன்னு சொன்னது குரு அல்ல, குருன்னா குழந்தை. இதைத்தான் முதல் சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி? சூப்பர் சூப்பர் ஐயா. அப்புறம் தான் எல்லா வழிபாடும். சந்தோஷம். உங்களுக்கு கரெக்டாக மணி 10:45 ஆச்சு. ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு அந்த வருத்தம் தான். ராமராமேஸ்வரி அம்மாவுக்கு காலையில் நான் 1001 ரூபா தட்சணை போட்டுருவேன். எடுத்தோடனே ஜாதகத்தில் வெற்றி சொன்னாங்க. இவங்களுக்கு நான் 1000 ரூபா பண்ணிட்டேன், இவங்களுக்கு ஒரு 1000 ரூபா பண்ணிட்டேன். குரு தட்சணை நீங்கள் கொடுக்கல, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தான் இந்த இடத்துல ஜாதகத்தில் ஜெயிச்சிங்க என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பணம் காசு 2வது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுடைய நிறைவாக்க முடியாது. ஆனால் இந்த ஜோதிட கலை என்பது நம்மளுடைய இந்த ஆத்மா வாழ வரைக்கும் இந்த ஜோதிடம் நம்ம கூட வாழும். அதனால் பணம் காசெல்லாம் ஒரு வகையில் நம்ம ஒரு வழியில் சரி பண்ணி போடலாம். இந்த ஜோதிட கலையை நம்ம கையாண்டு சர்வீஸ் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வரக்கூடிய மக்கள் ஆண் பெண் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகாரத்தில் வெற்றிகரமாக 6வது கிளாஸை உத்தர நட்சத்திரத்தில் கன்னியா ராசி துலா ராசியை தொடர காலத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். வருகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பிரயாணம் திருச்செந்தூர் விஸ்வாமித்திர கோயில், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் மறுபடியும் ஒரு போயிட்டு வரோன்னு இருக்குது. உங்களுக்கு யாராவது இதில் விட்டு போனவங்க நிறைய உள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சித்ரா பௌர்ணமி வாழ்க்கையில் நீங்கள் யாராவது சூரிய உதயம் நீங்கள் பார்க்கணும்னா, இத்தனை நாள் நான் சூரிய உதயத்தை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில் 2 விஷயம் செய்யுங்க. சூரியன் 1 டிகிரியில் சித்திரை மாதத்தில் 1 டிகிரியில் இருப்பார். சித்திரக்கனி 1ஆம் தேதி அன்னைக்கு 1 டிகிரி இருப்பார்.
அன்னைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு சூரிய உதயம் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பங்குனி மாதம் 31 அன்னைக்கு சூரியன் முடிஞ்சு மறுபடி புது வருஷம் பிறப்பார். அந்த பங்குனி 30-31 அன்னைக்கு அந்த டிகிரி முடிஞ்சு சூரியன் சித்திரத்துக்கு வரக்கு முன்னாடி அந்த சூரியனை உதயத்தில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் 360 டிகிரி முடிகிற 359 டிகிரி முடிஞ்சு 360வது டிகிரியில் சூரியன் போகும்போது ஒரு சூரிய உதயத்தை பாருங்கள். அந்த ஒரு வருஷ காலத்துக்கு ஆரம்பித்ததே முடிச்சு கொடுத்துரும். வருஷம் இந்த சூரிய உதயத்தை இப்படி கடைப்பிடிங்க. தினமும் பண்ண முடியாதவங்களுக்கு தலையும் வாழன் பிடிங்கன்னு சொல்ல வரேன். எப்படி? ரொம்ப சந்தோஷங்க. சித்திரக்கனியில் நம்ம விஸ்வாமித்திர கோயில், திருச்செந்தூர் இதெல்லாம் போகிறதுக்காக பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லா பேரையும் எழுதி வச்சுருக்கேன். இந்த முந்தா நாள் எல்லாம் நல்லபடியாக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் அங்கங்கே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக வந்தாங்க. அதுபோல் இந்த வருஷமும் பங்குனி ஒரு மாதம்தான் குறுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 30-40 நாள் இருக்கிறதுனால நம்மளோட பயணம் பண்ணுறதுக்காக சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு யாகமெல்லாம் நடத்தி நம்ம கர்ம வினையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு இன்னமும் நம்ம ஜாதகத்தையும் நல்லா பவர் கொடுத்து நல்லா இருக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் செய்யலான்ட்டு இருக்கேன். அதே போல் நம்ம குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துடைய நம்ம ஜாதகத்திலே டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எடுத்து டைமெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டதை எல்லாம் எடுத்து விஸ்வாமித்திர கோயிலில் போய் 4 மணி நேரம் அந்த சாமியோட பாதத்தில் வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பூஜை பண்ணியிருக்கேன். ஆமாம், அந்த கூட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஆதிகால பரிகார புத்தகமே விஸ்வாமித்திரருடைய பாதத்திலேயே விடிய இருந்தது. 2 மணிக்கு நாங்கள் கிளம்பும் போது தான் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் எல்லாம் அவரே படிச்சுட்டு நம்மளுக்கு புக்கை கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்புறது எல்லாத்தையும் போட்டு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி சாதகத்துக்குள்ளே வச்சு நாளைக்கு ப்ராப்ளங்கள் யாருக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன். அதே போல் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு அதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் அது நம்மளுக்கு வேண்டாம். அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அந்த டேட் ஆஃப் பர்த் டயத்தெல்லாம் டெலீட் பண்ணி விட சொல்லிடுறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஒரு சாமிக்காக பூஜைக்காக வாங்கினது தான். மற்ற நேரத்தில் அதில் உள்ளே இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் முடிஞ்சளவு நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நடந்த கிளாஸை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நானே என்னை அறியாமல் மறந்துட்டேன். காலையில் வந்தோடனே அதை சொன்னதுனால இதில் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இந்த கிளாஸ் மட்டும் ரெக்கார்டே ஆகலை பாருங்கள். அப்போ இன்றைக்கி படித்தவங்களுக்கு தான் அந்த புண்ணியம், புரியுதுங்களா? ஆமாம், யதார்த்தமாக நான் எப்போவுமே முதல்ல ஆன் பண்ணி வச்சு ஒரு 4 வரி 4 இது பண்ணுவேன். இன்றைக்கி என்னமோ அந்த 20 பேர் 30 பேர் வந்தாங்கன்னு சொன்னோன்னே அதை பற்றி பேசிக்கிட்டே அதை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சு இதில் மாற்றலான்ட்டு இருந்தோம். ரெக்கார்டு உண்மையாலுமே ஆகலை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் படிச்சிருக்கீங்க. வந்தவங்களுக்கு இது மேலே சொல்லிக்கலாம். அடுத்த வாரம் எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ஆனால் எல்லாம் எங்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும். குழுவில் போட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. படிக்கணுங்கிறவங்க அக்கறை இருக்கிறவங்க இவ்வளவு நல்ல விஷயம் நம்மளுக்கு போச்சேன்னு அவங்க எதிர்த்து அவங்க குழுவில் வந்து படிக்கட்டும். ஏன்னா நம்மளும் டைம் எடுத்து தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால கண்டிப்பாக எல்லோரும் படித்து எல்லாரும் இத்தனை பேர் குழுவில் இருந்தால் எனக்கு சந்தோஷம். காசு பணமெல்லாம் அது அப்புறம் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை 4 பேருக்கு தர்ம தானம் பண்ணலாமாங்க ரெண்டாவது. ஒரு பள்ளி பாடசாலையில் படிக்கிறவங்க அந்த டயத்துக்கு வாரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வச்சு டெய்லி வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. வாரத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வைக்கலாம். அதுக்கும் கூட அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியுங்கிற ஒரு ஆதங்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரியாக மணி 11, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அம்மா வணக்கங்க. அம்மா எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க பாருங்கள், அதுக்கே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்களைய.